வணக்க மக்களே, முருங்கைக்காயும் அதனுடைய மகத்துவமும். முருங்கைக்காய் குறைவான விலையில கிடைக்கக்கூடிய அதிக சத்து நிறைந்த காய்ங்க மக்களே. முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய முருங்கைக்காய், முருங்கை இலை மற்றும் முருங்கை பூ போன்ற அனைத்து பாகங்களுக்குமே மருத்துவ பலன்கள் அதிகமாக இருக்கு. நாம இந்த பதிவில் முருங்கைக்காயை சாப்பிட்றதால என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது, முருங்கைக்காய் சாப்பிட்றதால எந்தெந்த நோய்களை நம்ம குணப்படுத்திக்க முடியும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் வாங்க உங்களுக்கு நான் விரிவாக சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முருங்கைக்காய் மற்றும் முருங்கை இலைகள் விட்டமின் சி மிகுதியாக கொண்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய அதிக அளவு கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் விட்டமின்கள் இது எல்லாமே எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, எலும்புகள் வலிமையடைய உதவுகிறது. முருங்கைக்காய் மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது மக்களே. ஸோ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்றுப்புண், கண் சார்ந்த எந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முருங்கைக்காயை வாரத்தில் எப்பயாவது உங்களுடைய உணவுகளில் சேர்த்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். முருங்கைக்காய் உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கும். உங்களுடைய உடம்புக்கு நல்ல ஸ்ட்ராங் தரக்கூடியது முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காயை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா சிறுநீரகம் பலப்படும், தாது உற்பத்தி உங்களுக்கு அதிகரிக்கும். வாரத்தில் குறைந்தது 2 முறை முருங்கைக்காயை உணவாக எடுத்துக்கொண்டா நம்மளுடைய ரத்தமும் சிறுநீரும் சுத்தமடையும். ஸோ சுத்திகரிக்கப்படுவதற்கு நீங்க கண்டிப்பாக முருங்கைக்காயை சாப்பிடலாம். குழந்தைகள் முருங்கைக்காயுடைய விதைகளை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மலக்குடல்கள் இருக்கக்கூடிய கிருமி, பூச்சிகள் எல்லாமே வெளியேறிடும். மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள், மூல நோயால பாதிக்கப்பட்டவங்க, சளி, இருமல் பிரச்சனை உள்ளவர்கள், இரத்த சோகை, வயிற்றில் புழு பிரச்சனை இருக்கிறவங்க, கணையம், கல்லீரல் வீக்கம் இருக்கிறவங்க, இது போன்ற இத்தனை பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே முருங்கைக்காயை சாப்பிட்டா நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஏன்னா முருங்கைக்காயில அந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து அதிகமாக முருங்கைக்காயில் இருக்கிறதால முருங்கைக்காயை தொடர்ந்து சாப்பிடக்கூடிய ஆண்களுக்கு பாலுணர்வு தூண்டப்படுவதோடு விரைப்புத்தன்மை, விரைவில் விந்து வெளியேறுதல், மலட்டுத்தன்மை குறைபாடு போன்ற பிரச்சனைகள் நிவர்த்தியாகின்றது. முருங்கைக்காயானது தொண்டை கரகரப்பு, சளி மற்றும் தொண்டைப்புண் ஆகியவற்றை சரி செய்வதில் மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு பணியை செய்யுது. ஆஸ்துமா, கல்லீரல் மற்றும் கணைய வீக்கம் போன்றவற்றையும் முருங்கைக்காய் உங்களுக்கு குணப்படுத்துது மக்களே. ஸோ இப்படி நிறைய மருத்துவ பலன்கள் முருங்கைக்காயில் இருக்குது. ஆனால் நம்மள பல பேரும் முருங்கைக்காயை சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அப்படி இருக்காதீங்க மக்களே. முன்னெல்லாம் முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு ஒரு முருங்கை மரத்தை வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த முருங்கைக்காய், முருங்கை கீரை அப்படின்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் இருந்தது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் முருங்கை மரங்களை அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கக்கூடிய முருங்கைக்காயை நீங்க இனிமே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது சாப்பிடாம இருக்காதீங்க. முருங்கைக்காயை நீங்க சாப்பிடுங்க. முருங்கைக்காயோட பலன்களை பெற்று அதனுடைய நிறைய ஆரோக்கிய தன்மைகளை நீங்க பெற்று ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற நிறைய அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.